அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் வசனம் 16-17. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி நான் முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. போன தடவை நாம் தேவனுடைய பாதபடியிலே உட்காரும் பொழுது அவர் நம்மை எப்படி மிகப்பெரிய சவால்களிலிருந்து நம்மை விடுவிப்பார், விடுவிக்கக்கூடிய ஞானத்தையும் தருவார், பலனையும் அவர் கொடுப்பார் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிச்சேன். சரி, இந்த தேவனுடைய பாதத்திலே உட்கார்வதற்கு என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது? ஜெபத்திலே மற்றும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதை மறுபடியும் இந்த தடவை மறுபடியும் நான் சொல்லிட்டு சத்தியத்துக்குள்ளே போகிறேன். அவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது, அதாவது ஜெபிக்கும் பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அவருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், எல்லா வழியும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் நமக்கு முன்பாக சத்துருக்கள், பகைஞர்கள், பொல்லாதவர்கள், பொறாமை உள்ளவர்களெல்லாம் நமக்கு வழியில் ஏராளமான குழி வெட்டி இருக்கிறாங்க, பள்ளம் பறிச்சிருக்கிறாங்க, முள் போட்டிருக்கிறாங்க, குண்டும் குழியுமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கை பாதை. அவைகளிலிருந்து நம்மை காத்து அவருடைய பாதத்திலே உட்காரும் பொழுது அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்திலே உட்காரும் பொழுது நமக்கு ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தை கொண்டு ஏன் இது நடக்குது, இது எதனால் நடக்குது அப்படின்னு சீர்தூக்கி பார்த்து நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பாதத்தில் உட்காரும்போது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னத்தை நம்ம சொல்ல வர்றோம், அவருடைய வல்லமையை நாம் அங்கீகரிக்கிறோம். அவர் வல்லமை உள்ளவர். யாரு? நம்முடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் என்ன பண்ணுறோம், அங்கீகரிக்கிறதுனால தான் அவருடைய பாதத்தில் உட்கார்றோம், ஜெபிக்க உட்கார்றோம், அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய மகத்துவத்தை நாம் காண முடியும். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய மகத்துவத்தை நாம் காணப்பட முடியும். ரெண்டாவது, அவருடைய பாதத்திலே அமரும் பொழுது அவருடைய அன்பு, அவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு, அவர் மீது நாம் கொண்டிருக்கிற ஒரு ஆழ்ந்த பக்தியை அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு, அது மாத்திரமல்ல, அவர் மீது நாம் வைத்திருக்கிற ஆழ்ந்த பக்தி மாத்திரமல்ல, நம்ம கீழ்ப்படுகிறவர்கள். அல்லேலூயா. நம்ம யாரு? கீழ்ப்படுகிறவர்கள் என்பதை நாம் காட்டுகிறோம். அவர் மீது நமக்கு ஆழமான நம்பிக்கை, மாறாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நம்ம காட்டுகிறோம். உண்மையான கீழ்ப்படிதல் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை காட்டுகிறோம். அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இவைகளை தேவன் விரும்புவதனால அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கையாண்டு நடத்த அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆழ்ந்த பக்தி,
நம்முடைய உண்மையான கீழ்ப்படிதல், அவர் மீது வைத்திருக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை, இதெல்லாம் வேதம் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் அவர் பாதத்தில் நேரத்தை நம்ம செலவு பண்ணுறதும், அவர் நம்முடைய உண்மையான இருதயத்தை பார்த்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அண்ணா சொல்லுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரும்படி செய்து மகிமையான சிங்காசனத்தை தருகிறாராம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் மகிமையான சிங்காசனத்தில் உட்காரவும் பண்ணுகிறார் என்று அண்ணாள் எழுதுகிறார், பாடுகிறார். அப்போ நம்ம அவருடைய பாதத்தில் உட்கார்ற நேரத்தை நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ரட்சிப்பார்னா அந்த இடுக்கண், அந்த சவாலான சூழ்நிலைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணுவார், மீட்டு நம்ம எடுப்பார். அது மாத்திரமா சொல்ல, அவர் அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்லுகிறான், அந்தி சந்தி மதிய வேளை நான் உம்மை தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஒரு ராஜா 3 தடவை அவன் சொல்றான், அந்தி சந்தி காலை மாலை மத்தியானம் 3 வேளை நான் தொழுது கொள்ளுவேன், அப்படி பாதத்தில் நான் அமருவேன், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார். அவனுக்கு தெரியுது, கேட்பார்ன்றான். கேட்கலாம் அப்படி இல்லை, கேட்பார். விசுவாசத்தில் என்ன பண்றான், விசுவாசத்தோடு கூட அவன் சொல்றான். நீங்க நினைக்கலாம், ஐயா ஜெபிச்சா நடக்குமா? ஹல்லேலூயா. ஜெபிச்சா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பா நீங்க ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஜெபம் ஒரு விசுவாசம், உங்களுடைய விசுவாசத்தை அது வெளிப்படுத்துகிறது. யார் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது? கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை உங்க ஜெபம் என்ன பண்ணுது, வெளிப்படுத்துகிறது. அப்ப கண்டிப்பா நமக்கு நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஏன்னா நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான தேவைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சத்துரு என்ன பண்ணுறான், சத்துரு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், இடைஞ்சல்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து போடுகிறான். அப்போ அதுக்கு ஜெபிச்சா நடக்குமா? நம்ம போயிட்டு நேராக போயிட்டு சத்ருவுக்கிட்ட போய் சண்டை போட்டு நாம் ஏதாவது சத்ருவுக்கு பண்ண வேண்டாமா? நம்ம போயிட்டு நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சத்ருக்கிட்ட போய் நம்ம சண்டை போட வேண்டாமா அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பதில் ஜெபிக்க சொல்கிறாரு. ஜெபிச்சா நடக்குமா? இது நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யாராவது ஒன்று செய்துட்டா நேரில் போய் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள சரி பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அது முடியாது. அல்லேலூயா. அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அதனால தான் பவுல் இப்படி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10:4-5 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் என்ன சொல்றார்? நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. என்ன பலமா இருக்குதா? நம்முடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறோம்? அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல். நேற்று ஒருத்தர் சொன்னார் பாருங்க, என்னை ஒருத்தர் ரொம்ப பேசிட்டான், என்னையும் என் மனைவியை ரொம்ப பேசிட்டான், நான் தேடி போய் அவனை என்ன பண்ண, அடித்து
அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? அவர் கையை ஆயுதமா பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ நமக்கு சத்துரு எதிராக செய்யும் பொழுது நாம் முழங்காலில் நின்று அவரோடு கூட அவருடைய பாதப்படியில் நின்று பேசுனா, ஜெபிச்சா, முறையிட்டா, சங்கீதக்காரன் என்ன சொன்னா, நான் முறையிடுவேன். என்ன சொல்றேன் பார்த்தீங்களா? 17வது வசனத்தில் 55:17 சங்கீதம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அதுதான் தேவ பலம் உள்ளவைகள்னா, நம்முடைய வாக்கு தத்தத்தை, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாக்கு தத்தத்தில் அந்த வசனத்திலிருந்து எடுத்து அதை சொல்லி நாம் ஜெயிக்கும் போது நமக்கு ஞானம் தேவையா கொடுப்பார். அல்லேலூயா. எது தேவையோ, என்ன தேவையோ, சத்துருக்கு என்ன நடக்கணும், சத்துருக்கிட்ட இருந்து நம்ம விடுதலை ஆகணும், நம்ம போராட்டங்கள்லேருந்து நமக்கு ஜெயம் வேணும், வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும்னா அவர் பாதத்தில் உட்கார்ந்து நாம சொன்னா அவர் கேட்பார், அவரின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அதனால ஜெபிச்சா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் நீதிமொழிகள் சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அல்லேலூயா. நீ உன்னை ஞானி என்று எண்ணி நீயே உன் பிரச்சனைகளுக்கு, நீயே உன்னுடைய போராட்டங்களுக்கு, நீயே உன்னுடைய சவால்களுக்கு, நீயே உன்னுடைய இடுக்கண்களுக்கு நீயே தீர்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அதனாலதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7வது வசனம் என்ன சொல்லப்பட்டு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அதுக்கப்புறம் படிங்க 5வது வசனமும் 6வது வசனமும் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். குண்டும் குழியுமா யாராவது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, யாராவது குழி பறிச்சு வச்சிருந்தாங்கன்னா, யாராவது முள்ளு போட்டு வச்சிருந்தாங்கன்னா அவைகளை அவர் என்ன பண்ணுவாரா? செவ்வைப்படுத்துவார். நீ போகும்போது என்ன ஆகும்? பாதைகள் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் முடியும். அதனால தான் அவருடைய பாதத்திலே உட்காரும் பொழுது நாம மாம்சத்துக்குரியவர்களா இல்லை, ஆவிக்குரியவர்களா மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார் இல்லையா, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது ஆவிக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2:15 சொல்றாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், அவன் மற்றவர்களால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஏன் நடக்குது இந்த சூழ்நிலை? எதனால நடக்குது? ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? என்னை விழச் செய்யும்படி நடக்குதா? அல்லேலூயா. என்னை கவிழ்க்க நடக்குதா? என்னை அழிக்க நடக்குதா இந்த சூழ்நிலை அப்படின்னு ஆவிக்குரியவன் நடக்கிற சூழ்நிலைகளை ஆராய்ந்து நிதானிக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய பொறுமை பார்க்குறாங்க. இவ்வளோ தொல்லை கொடுக்குறோம், இவன் ஏன் பொறுமையா நமக்கு எதிராக செய்ய மாட்டேங்கிறான்? ஆனால் ஒன்று செய்துட்டு இருக்கிறோம், நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்துரு முனைவிழுந்து போகும்படி நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சத்துரு முனைவிழுந்து போகும்படி நாம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையால் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரை நோக்கி நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு, சங்கீதக்காரர் சொல்றார், சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும்.
உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் எதுல வருது? நமக்கு இந்த ஜெபம், அவருடைய பாதபடியில உட்காருவது நம்மை ஆவிக்குரியவனாக மாற்றி, நான் சொல்றேன், உங்க கண்ணுக்கு நீங்க காண முடியாத எல்லா எதிரிகளில் இடத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, விடுதலை கொடுக்கிறது. அதனாலதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இதுதான் நிற்கிறான். போன தடவை ஒன்று சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. அந்த கோலியாத்துக்கு எதிராக இஸ்ரவேலரும் சவுலும் பயந்து நடுங்கினான் இல்லையா? பயந்து நடுங்கினான். அவங்களும் இஸ்ரவேலர்கள் தான், ராஜாவும் இஸ்ரவேலர்னா, இஸ்ரவேல் வீரர்களும் இஸ்ரவேலர்கள் தான். ஆனா தாவீது ஏன் பயப்படலை? தாவீது ஏன் பயப்படலைன்னா, இவனுடைய இருதயத்திலே கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால, அவரோடு கூட உடன்படிக்கை இருக்கிறது. அவர் பெரியவர், வல்லவர் என்பதை அவன் தியானிச்சு தன்னுடைய இருதயத்தில் அவரை குறித்து தியானித்து 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 அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பதை அவன் தன்னுடைய இருதயத்திலே நிறைத்து வைத்திருந்ததனால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா, நீங்க எதை விரும்புறீங்களோ அதைத்தான் உங்க மனசெல்லாம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, ஒரு டிவி வாங்க போறோம், ஒரு ஃபோன் வாங்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதை அவங்க பூரா தேடி என்ன பண்றாங்க? தேடி ஃபோன்லேயே இப்போ எல்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சி எது வாங்கினா நல்லா இருக்கும், அது வாங்கினா நல்லா இருக்குமா, இது வாங்கினா நல்லா இருக்குமான்னு என்ன பண்றாங்க? மனசெல்லாம் சிந்தையெல்லாம் எதனால நிரம்பி வெளியுது? இந்த ஒரு பொருள்னால நிரம்பி வெளியுது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வெளிகிறது. என் ஜபத்துல நான் கேட்கறது என்ன தெரியுமா? உம்முடைய வார்த்தைகளாலே இந்த பாத்திரம் நிரம்பி வெளிய வேண்டும். அல்லேலூயா. நான் அதை ஜபத்துல வைக்கிறேன், ஏன்னா அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அது என்னது? அது வல்லமை உள்ளது. அப்போ சங்கீதக்காரன் இந்த கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய மகிமையை குறித்தும் மாட்சிமையை குறித்தும் மேன்மை குறித்தும் தன்னுடைய இருதயத்திலே அப்படியே நிரம்பி வழிந்ததுனால பொங்கி வழிது. சங்கீதம் சொல்லுது இல்லையா, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கி வழிகிறது. நல்ல விசேஷத்தினால். அது எதுல குறிச்சு? கர்த்தரை குறிச்சு. அப்படி நிரம்பி வழிந்ததுனால, பொங்கி வழிந்ததுனால, என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது என்று சொன்னதுனால, கர்த்தரை மேன்மை பாராட்டுறதுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு ஞானத்தை தராரு. என்ன ஞானத்தை தராரு? ஆளுதாம்பா ஹைட்டு, ஆளுதாம்பா வெயிட்டு, அவன் மாம்சம் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. மாம்சம் அப்படின்னா உனக்கு முன்னாடி அவன் நிற்க முடியாது. நான் ஒன்று கேட்குறேன், நான் எனக்குள்ள இருக்கிற எலும்பு இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியுமா? வெறும் சதம் மட்டும் இருந்தால் இங்கே நிற்குமா? ஹல்லேலூயா. என் சதம் மட்டும் இங்கே இருக்குது, எனக்கு எலும்பு இல்லை, நான் இங்கே நிற்க முடியுமா? நிற்காது. உள்ள என்ன இருக்குது? எலும்பு இருக்குது. அவர் சொல்றார் இல்லையா, உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். உன்னை அப்ப என்ன பண்றாரு? உள்ள கர்த்தரை குறித்து தியானித்து அவருடைய மகிமையை குறித்து, அவர் நல்லவர் வல்லவர் என்பதை குறித்து நான் தியானித்ததுனால நான் என்ன பண்றேன்? அல்லேலூயா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அது நம்மை பரிசுத்தப்படுத்த. கர்த்தரை நீங்க தியானிக்கிற தியானம் இனிதா இருந்ததுன்னா நீங்க பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அப்பதான் சொல்றார் ஆண்டவரே தாவீதுக்கு, அவன் வெறும் மாம்சம். அல்லேலூயா. அவன் யார்? அவன் மாம்சம். நீ ஆவிக்குரியவன், நீ தேவ பலனை பெற்றவன், நீ உடன்படிக்கை இருக்கிறவன், நீ விருத்த சேதனம் உள்ளவன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல கிருபையை பெற்றவன். இன்னைக்கு கிருபையை பத்தி பாடுனீங்கல்ல? அல்லேலூயா. கிருபையை பத்தி பாடுனீங்க அப்படின்னா என்ன? அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை.
ஆனா நம்ம கிட்ட கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கிருபையினால அவனை ஜெயிக்க முடியும். அவன் வெறும் மாம்சம், நாம கிருபையை பெற்றவர்கள். கிருபை நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, நீதியாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க, அவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவன் பெரிய ஆளாக்கும், சிறு வயது முதல் யுத்த வீரனாக்கும், அவனை ஜெயிக்க முடியாது. நம்மளை கூட பார்த்து சொல்றாங்களே, நீ எல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் ஆக முடியாது. ஹல்லேலூயா. இல்ல நமக்குள்ள இருக்குது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன், நம்மளால ஜெயிக்க முடியும், மேல வர முடியும். அது அவன் விசுவாசித்தனாலதான் அவன் என்ன பண்ணான். எல்லாருடைய கண்களுக்கு தெரியாதது அவன் கண்களுக்கு தெரிஞ்சது. அவன் மாம்சம் வெத்து வேட்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் ஜெயிச்சான். நீங்க என்றைக்கு நீங்க இருதயத்துல நீங்க கர்த்தரை தியானிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க ஹல்லேலூயா நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பாருங்க, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருது? சங்கீதக்காரனுக்கு ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருது? ஏன் சொல்றான்? நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளை நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். எதுக்கு அவன் இந்த வார்த்தையை சொல்றான்? நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா 5:6-7 பார்த்தீங்கன்னா 5:6 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா 55:5 பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிட்டு, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன். சேலா. அவன் என்ன சொல்றான்? என் இருதயம் 4வது வசனம் சொல்லுது, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகள் என் மேல் விழுந்தது. இதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் என்னது? பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அதை சொல்லிட்டு சொல்றான், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பயந்து பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்திலே அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன். அப்படின்னா எழுத்தின்படி அப்படி என்ன சொல்றான்னா, எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சிறகுகள் மட்டும் இருந்தா இந்த இடத்துல இருந்து நான் வேற இந்த இடத்துல இருந்து நான் வேற ரொம்ப தூரம் ஒரு இடத்துல போய் நான் பறந்து போய் அங்க போயிடுவேன். இந்த இடத்துல என்னால் இருக்க முடியல. அல்லேலூயா. இருக்க முடியல. இந்த இடத்துல இருந்து, இந்த பிரச்சனை நடக்கிற இந்த இடத்துல இருந்து நான் ஓடி போனோம், தூரமா போனோம். அல்லேலூயா. இது மாதிரி எத்தனை பேர் நீங்க நினைச்சிருக்கிறீங்க? பிரச்சனைகள் நேரத்தில் வந்திருக்கா, வரலையா? அல்லேலூயா. இவன் யாரு? கோலியாத்துக்கு எதிரா ஓடுனவன் இல்லையா? கோலியாத்து நீங்க போய் படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அவன் கோலியாத்துக்கு எதிராக ஓடுறான். அவனை நோக்கி, அந்த சத்துருவை நோக்கி எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இவன் பயப்படாம அவனுக்கு எதிராக ஓடி அவன் தலையை அவனை விட்டு வாங்குறான் இல்லையா? அப்படி அவனுக்கு எதிராக ஓடி தைரியமா இருந்தவன் இப்ப என்ன சொல்றான்? நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் இங்கிருந்து இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே போயிடுவேன், இங்க இருக்க எனக்கு பிடிக்கல. சொல்லிருக்கீங்களா இல்லையா? யாருமே அந்த கட்டத்தில் வரலன்னா சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க. அதெல்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து நாம தப்பிக்கிறதுக்கு, அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம, அந்த சூழ்நிலைக்கு காரணமும் நாம தான். அந்த சூழ்நிலைக்கு காரணமும் நாம தான். அந்த சூழ்நிலை உண்டாகிறதுக்கு காரணமும் நம்மளா தான் இருக்கலாம். அந்த சூழ்நிலையின் நிமித்தமாக அருக்களிப்பு என்னை மூடிட்டு பயமும் திகிலும் என்னை பிடித்தது என்னும் போது அந்த சூழ்நிலைக்கு காரணமும் நாமளா இருக்கலாம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் தாவீது தான். தாவீதினுடைய ஒரு சொந்த பாவம் முன்னாடி, இப்போ இல்லை, அவன் திருந்திட்டான்.
திருந்தனாலும் அவன் பாவம் அவனை தொடருகிறது. யார் தொடருது? கர்த்தர் தொடரல, கர்த்தர் மறந்துட்டாரு. ஆனா அவனால பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? அவனை தொடருகிறார்கள். ஹல்லேலூயா. இவன் அறிக்கையிடுறான், நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆனா அவனால பாதிக்கப்பட்டவங்க அவனை பின்தொடருகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றேன், நம்முடைய சொந்த பாவங்கள், தேவனை அறியாத பொழுது, தேவனை குறித்து வாழ்க்கையிலே நாம எதுவுமே தெரியாம இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூர்ந்து அவைகளை நேசித்து அவைகளுக்கு தேவனுக்கு விரோதமா இருக்கிறது என்று தெரிஞ்சும் கூட நம்முடைய இந்த பாவ வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து அதன் நிமித்தமாக பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருது? செத்து போயிடலான்னு வருது. அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க மேல நிக்கிற என் வாழ்க்கையில என்னுடைய சொந்த பாவங்களால் கர்த்தரை அறியாத பொழுது, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை அறியாதபடி என்னுடைய சொந்த பாவத்தினால வந்த போராட்டங்கள் நிமித்தமாக இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு புறாவை போல் சிறகுகளில் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். இளைப்பாறுதல் இல்லை, அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்னால எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. நான் இங்கிருந்து அந்த இடத்துல இருந்து நான் வெளியேற விரும்புகிறேன். அடிக்கடி எனக்கு அந்த மாதிரி வரும். ஹல்லேலூயா. எங்கேயாவது ஒரு 5 நாள் போயிட்டு நிம்மதியா இருக்கலாமா அப்படின்னு போராட்டங்கள்லாம் வரும். என்னுடைய சொந்த பாவங்கள் நிமித்தமாக கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, பெரிய போராட்டம் இருக்கும் பொழுது நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அல்லேலூயா. எழுத்தின்படியே சொல்றேன், அப்படியே நினைச்சு கார் ஓட்டிட்டு வரும் பொழுது அந்த நினைச்ச கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா பஸ்ஸு திடீர்னு எனக்கு நேராக வந்துகிட்டு இருந்த பஸ்ஸு எனக்கு எதிராக என் பக்கம் மோத வருது. அல்லேலூயா. இருட்டு, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அவன் சடார்னு வலது பக்கம் திருப்புறான், நான் பார்த்துட்டு இடது பக்கம் திருப்பினால நான் தப்பிச்சேன். அல்லேலூயா. இது என்னுடைய சொந்த பாவத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா நம்முடைய உண்மையான எதிரி என்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சுய புத்தியின் மேல சார்ந்து என்னுடைய சொந்த பாவத்தினாலே வந்து என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே பெரிய போராட்டங்கள் இருந்து அதன் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு நினைவு வந்தது போல வந்தது. அல்லேலூயா. அப்போ நான் இப்படி வந்து ஒரு ராஜா, யாரு? தாவீது ஒரு ராஜா. தாவீது ஒரு ராஜாவா இருக்கும் பொழுது இது யாரால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலை அவனுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை எதனால ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஜனங்களால் ஏற்படுத்திருக்குது, சொந்த மகனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வேற யாரும் இல்லை. சத்துருவா இருந்தா தாவீதினுடைய வீரம் வேற. இவர்கள் தன்னுடைய சொந்த ஜனங்களை இவனால் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் தேசத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சொந்த ஜனங்களை அவன் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. ஆகவே தான் அதை சொல்றான், நான் புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். அவமானம் வருது சொந்த ஜனங்களால் அவனுக்கு அவமானமும் நிந்தையும் அருக்களிப்பும் வியாகுலமும் மரண திகழும் வருது. அது போலதான் நான் சொல்றேன், இப்போ என்னுடைய சொந்த பாவத்தினாலே அவமானம் அடைந்து போராட்டத்தில் இருக்கும் பொழுது யாரை போய் நான் அழிக்கிறது? அல்லேலூயா. யாரால பிரச்சனை வந்தது? என்னால பிரச்சனை வந்தது. என்னால யார் குடும்பத்தில் என்ன வருது? பிரச்சனைகள் வருது. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் நான் சொந்த குடும்பத்தை நான் அழிக்க முடியுமா? தேவன் அறியல. என்னுடைய நம்பிக்கையினால, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அறிவு,
என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவங்கள் நிமித்தமாக தான் செத்து போயிடலான்னு வருது. ஆனா தேவன் கிருபையாய் என்ன பண்றாரு, காப்பாற்றினார். அப்போ அந்த ராஜா ஓட முடியுமா? ஆனா எழுத்தின்படி அவன் ஓடுகிறான். சூழ்நிலை நிமித்தமாக சொந்த ஜனங்களை அழிக்க முடியாது. ஆகவே என்ன பண்றான், ஓடுறான். நான் நம்ம குடும்பத்தை விட்டு ஓட முடியுமா? அல்லேலூயா. ஏன்னா ஒன்று, சொந்த பாவம் குடும்பத்தில் போராட்டங்களை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, குடும்பங்கள் சத்துருக்களால் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பொறாமையினாலே குடும்பங்கள் கவிழ்க்கப்படுகிறது. உண்டா இல்லையா? பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் கவிழ்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை வாழ விடுறாங்களா? வாழ விடல. குடும்பங்கள் என்ன பண்ணுது, கவிழ்க்கப்படுகிறது. எதனால? பொறாமைனால. வாழ விட முடியாதபடி பொறாமைனால குடும்பங்கள் கவிழ்க்கப்படுகிறது, பிள்ளைகள் கவிழ்க்கப்படுகிறார்கள். பார்த்தீங்கன்னா, நான் ஆரணியில் ஒரு நாள் போயிருக்கும்போது ஒரு குடும்பமே ஒரு பையனை கூட்டிட்டு வந்தது. அந்த பையனை பார்த்தீங்கன்னா, ஆள் பார்த்தீங்கன்னா சும்மா அழகா இருக்கிறான், நல்ல கலரு, நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்லா இருக்கிறான் பையன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், நார்மலா பேசிட்டு இருக்கிறான். ஆனா அவனை பார்த்தா பெண்கள் ஈர்க்கப்படுவார்களா? கண்டிப்பா ஈர்க்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு குறை இருக்குது, அது வெளியில தெரியல. அல்லேலூயா. உள்ள இருக்குது. அவனுக்குள்ள ஏராளமான சுடுகாட்டில் இருக்கிற பிசாசுகள் இருக்குது. நம்ம நேசனையா கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்து வந்தது பாருங்க பிசாசு, அப்படி பேசுது. அல்லேலூயா. ஆளை பார்த்தா அழகு, வேலையை பார்த்தா இளவு அப்படின்ன மாதிரி இதனால கவிழ்க்கப்படுகிறார்களா இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாது, கர்த்தர் பேரில் உண்மை நீ நம்பிக்கையாயிருந்து உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரை என்ன பண்ணார், உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இது இல்லாம இருந்ததுன்னா பெண் பிள்ளைகளும் கவிழ்க்கப்படலாம், வாலிப ஆண்களும் கவிழ்க்கப்படலாம். பாவம் வசீகரிக்கிறது, பாவம் இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. எதனால? கர்த்தரை குறித்த அறிவில்லாததுனால. கர்த்தர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு அழகானவர், அவர் என்னுடைய வாழ்க்கை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவர், என்னுடைய மென்மைக்கு, என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய வாழ்வுக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு, என்னுடைய சமாதானத்துக்கு அவர் எவ்வளவு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து தெரியாததுனால தான் உலகமும் உலகத்தில் உள்ளவர்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டு இப்படி நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்களை என்ன பண்ணிடுறோம், நாம கொண்டு வந்துடுறோம். அல்லேலூயா. நாம கொண்டு வர்றோம். கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை சிக்கலாக்கிட்டு, ஒன்று புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாருவேன்னு சொல்றோம். இல்லைன்னா நான் என்ன மாதிரி என்ன நினைக்கிறேன், நான் நினைச்ச மாதிரி செத்து போயிட்டா நல்லா இருக்கணும்ட்டு. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அந்த அன்பு கூர்ந்த தேவனை அன்பு கூறாதபடி மாம்சத்தினுடைய ஆசாபாசங்கள், அல்லேலூயா, தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்கள் நம்மை கவர்ந்து இழுத்து நம்மை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க பாவம் என்ன பண்ணுது, சத்துரு என்ன பண்றான், முயற்சி பண்ணுகிறான். நாம அதனால நம்ம ஈர்க்கப்பட்டு என்ன பண்றோம், அந்த ஈசல் போல அந்த சின்ன வெளிச்சத்துல போய் மோதி என்ன பண்றோம், அல்லேலூயா, விழுந்து மரணத்துக்கு நாம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நம்மை தேவன் நேசித்து தான் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய அன்பில் நம்ம என்ன பண்ணணும்,
அதிகமாக நாம் இருக்கிறவராக இருக்கணும். அதனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், குடும்பங்கள் கவிழ்க்கப்படுகிறது. பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கவிழ்க்கப்படுகிறார்கள். வியாபாரத்தில் என்ன பண்ணுறான், எதிரி என்ன பண்ணுறான், நம்மை மேலே வராதபடி என்ன பண்ணுறான், கவிழ்க்கிறான். அப்போதான் அதிலிருந்து நாம் விடுபட்டு நாம் அதிலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடி, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி என்ன பண்ணணும், கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்பட்டு அதனுடைய அறைகளில் அருமையும் இனிமையான பொருள்களால் அது நிரம்பி இருக்கும். பொருள்கள்னா டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷினு, டிஷ்வாஷு, அது இல்லை சமாதானம். அல்லேலூயா. நிறைய பேர் அருமை இனிமையான பொருள் ஒன்று ஒரு 5 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தெல்லாம் நினைக்கிறாங்க. அதனால சமாதானம் வராது. சந்தோஷம், சமாதானம், வெற்றி, வாழ்வு, நிறைவு, ஏராளம், தாராளம், பரிபூரணம். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு, சந்தோஷம், சமாதானம், வெற்றி. அதைத்தான் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய சொந்த பலனால் அதை பண்ண முடியாது, நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். ஆகவே தான் என்ன சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணுமா, இடைவிடாமல் நாம ஜெபம் பண்ணணும். கொலோசியர் 4:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி, அவன் தான் சொல்றான் இல்லையா, சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அந்த ராஜ்யத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. பெலிஸ்தரா இருக்கட்டும், அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். பெலிஸ்தர்களெல்லாம் அவனை பார்த்து பயந்து நடுங்கிற அளவுக்கு அவன் செய்ய முடியும். ஆனா இப்ப சொந்த ஜனங்களை கலகம் பண்றாங்க, அவன் மேல அவதூறு பரப்புறாங்க, அவன் மேல பல காரியங்கள் அவனுக்கு. 2வது வசனம் என்ன சொல்லுது, 55:2, சத்துருவினுடைய கூக்குரல் நிமித்தம் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்து நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன், அவர் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். யாரு, சொந்த ஜனங்களும் அவன் கூட இருந்தவங்களும், அவன் கூடவே இருந்து அவனுக்கு ஆலோசனை கொடுத்தவங்களும் என்ன பண்றாங்களா, அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தில் என்மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்புறம் தான் சொல்றான், பின்னாடி தான் சொல்றான், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தேவனை நோக்கி கூப்பிடுறதுன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நினைக்கிற காரியம் நல்ல காரியம் தான் நம்ம நினைக்கிறோம். அந்த நல்ல காரியத்தை நம்ம நினைச்சு நமக்கு நன்மையானவங்களை நினைச்சு நாம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். நடக்கலன்னும் போது என்ன, சோர்ந்து போடுறோம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவன் விருட்சம் போல இருக்கும். அப்போ நெடுங்காலமாய் காத்திருக்கோம், நமக்கு நடக்கலை, நம்ம விரும்பின காரியம் நடக்கலை. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு என்ன வருது, சோர்வு வருது. அல்லேலூயா. நமக்கு என்ன நடக்குது, சோர்வு நடக்குது, சோர்வாயிடுது, மன சோர்ந்து போகுது. நான் எங்கள் வீட்டு படிக்கட்டில் நான் ஏறி போகும்போது என்னை அறியாமல் நான் படிக்கட்டு எண்ணுவேன், 22 படிக்கட்டு. நான் சொல்கிறேன், அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் முறையிடுவேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். 22வது படி ஏறினவுடனே மாடி வந்துடுது. 21 படி போயினதுக்கு அப்புறம் ஏன் இன்னும் மாடி வரலன்னா இன்னொரு படி வைக்கணும் காலை. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் எதை காட்டுகிறது, எதை காட்டுகிறது, விசுவாசத்தை காட்டுகிறது. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது
உங்களுடைய விசுவாசத்தினுடைய விசுவாச கிரியை வெளிப்படுகிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட தான் பேசுறீங்க, ஜீவன் உள்ள தேவனிடத்துல தான் பேசுறீங்க, சர்வ வல்லவரிடத்துல தான் பேசுறீங்க. சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, ஆலோசனையில் அதிசயமானவரிடத்துல பேசுறீங்க, செயலிலே மகத்துவம் உள்ளவர்கிட்ட பேசுறீங்க, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவர்கிட்ட தான் பேசுறீங்க, செங்கடலை பிளந்தவர்கிட்ட தான் பேசுறீங்க, மாறாவை மதுரமாக்குகிறவர்கிட்ட தான் பேசுறீங்க என்ற அந்த விசுவாச இருதயத்தோடு நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, நான் சொல்றேன், வானத்தின் பலகைகளில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களால் வருஷிக்க மாட்டோனோ அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நமக்கெல்லாம் என்னடா இது, மனுஷன் கேட்டா கொடுப்பான், கொடுக்க மாட்டான், மனுஷன்ட்ட ஒன்றும் வாங்க முடியாது. அது போலதான் கர்த்தரே நாம நினைக்கிற, இவர் கொடுப்பாரா மாட்டாரா? ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, முன்னாடி இருக்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஜெபிச்சா என்ன பண்ண முடியுது? நடக்க மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றாரு, ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியினால ஜெபம் பண்ணி. பவுல் எழுதுகிறார், என்ன பண்றாரு? ஆவியினால ஜெபம் பண்ணி, ஆவியோடு உண்மையோடு, முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், முழு சிந்தையோடும் நாம் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ண வேண்டுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. நீங்க போய் சடங்காச்சாரமா இல்லைங்க, சடங்காச்சாரமா இல்லை. எப்படி? ஆவியில ஜெபம் பண்ணினா, கடனுக்கு டெய்லி போய் கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம், சபையில சொல்லி கொடுக்குறாங்க, அந்தி சந்தி மத்தியான வேலை, அவருடைய பாதத்திலே அமருங்க, எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ போய் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும்னு கடனுக்கு போய் நம்ம ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா. எதுக்கு போய் ஜெபிக்க கூடாது? கடனுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? வேதத்தை வாசிக்க கூடாது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கணும். என்ன சொல்லுது? ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லுது? இந்த வார்த்தை எதனால எழுதி இருக்கிறது? என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? சங்கீதம் 55ல பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்? அவர் என் சத்தத்தை கேட்பார் சொல்றானா இல்லையா? அப்ப அது கேட்பார்ன்றது என்னது? விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. கர்த்தரனை ரட்சிப்பார், விசுவாச அறிக்கை. ரட்சிப்பாரா மாட்டாரா? இல்ல, ரட்சிப்பார். உறுதியா சொல்றான் இல்லையா? உறுதி, நம்பிக்கையில உறுதி. அதனாலதான் அவர் சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்படின்னா இதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, கர்த்தர் இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் என்ன பண்ணுறது? மறந்து போக வச்சிருது. அல்லேலூயா. இதற்கு முன்னால் உங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது? மறந்து போக வச்சிருதுங்க. மறந்து போக வைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனை தான் என்ன பண்ணுது? எங்க உட்கார்ந்துக்குது? தலை மேல உட்கார்ந்து இருக்குது. அல்லேலூயா. தகப்பனுக்கு கடிந்து கொள்றான். தகப்பன் கடிந்து கொண்ட உடனே தகப்பன் மேல கோபம் வருது. இவ்வளவு நாள் வழி நடத்திட்டு வந்தது என்ன பண்ணிடுது? அல்லேலூயா. மறந்து போதா இல்லையா? அல்லேலூயா. பாராட்டி சீராட்டி கழுவி தொடச்சி படிக்க வச்சு தூங்காம முழிச்சு, உடம்பு சரியில்லைன்னா தூங்காம முடிச்சு வேலைக்கு பால் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அதுக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து எல்லாம் செஞ்சு வளர்த்து கொஞ்ச நாள் ஒரு கடுஞ்சொல் சொன்ன உடனே கண்டிச்ச உடனே என்ன ஆயிடுது? எல்லாம் மறந்து போயிடுது. அதுதான் அதே போல தான் நான் சொல்றேன்.
ஒரு சூழ்நிலை, சோர்வான சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் செய்தவைகளை என்ன பண்றது, மறந்து போயிடும். அதனாலதான் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் தான் சொல்றாரு, காக்கை குஞ்சுகளை நான் போஷிக்கிறவர், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மனதுருக்கும் தெய்வம் நம்முடைய தெய்வம். அதெல்லாம் மறந்து போயிடுது, ஒரு நிமிஷத்துல மறந்து போய் தான் அந்த பிரச்சனைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்றாரு, எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபை, காண்பித்த தயவு, குழியிலிருந்து தூக்குனாரு, நஷ்டத்திலிருந்து தூக்குனாரு, வியாதியிலிருந்து தூக்குனாரு, உங்களை நடத்தி வந்த காரியத்தை பாருங்க, அந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்க சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா நாம எங்க அதை பார்க்கிறோம்? உலகத்துல நடக்கிறத பார்க்கிறோம், ஒரு பிரம்மாண்டமான காரியங்களை பார்க்கிறோம். ஆனா மகாதேவனை நாம பார்க்கறது இல்லை. பாருங்க, சடங்காச்சாரமா இல்லை, ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறவர்கள். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் நிருபம் 2வது அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு 2:24 என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே என்றாரு. அப்படின்னா என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிச்சதுனால அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய குமாரனை பலி கேட்கும் பொழுது பலியா கொடுக்க என்ன பண்ணான்? அவன் மலை மேல போனான், மோரியா மலைக்கு போனான். அப்போ அவன் என்ன பண்றான்? ஒரு கிரியை செய்கிறான், விசுவாச கிரியை செய்கிறான். அதை நீங்க பாக்குறீங்களே அப்படின்றாரு. அதனாலதான் கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீ ஜெபிக்கிறல்ல, ஆவியினால ஜெபிக்கிறல்ல, அது உன்னுடைய விசுவாசத்தினுடைய கிரியை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. உன்னுடைய நீ என்ன விசுவாசிக்கிறியோ, நீ யார விசுவாசிக்கிறியோ, அவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிற, மகத்துவம் உள்ளவர் விசுவாசிக்கிற, அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், செயலிலே மகத்துவமானவர் விசுவாசிக்கிற, அதை விசுவாசிக்கிறதுனால நீ அவருடைய பாதத்தில் உட்கார்றது ஒரு விசுவாசத்தினுடைய கிரியையை அது காட்டுகிறது. அல்லேலூயா. அது வெளிப்படுகிறது. உன்னுடைய விசுவாச கிரியை வெளிப்படும் பொழுது அதை தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குது, ஆனா நீ அவர் பாதபடியில முழங்கால் படியிட்டு உன்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில் நீ முழங்கால் படிக்கிறது உன்னுடைய விசுவாச கிரியை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்தி சந்தி மத்தியானம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெள்ளி பூச்சி, அதாவது விசுவாசக்கு அந்தி சந்தி மத்தியானம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு காரியத்தை அதை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அந்த நேரம் வரும்பொழுது ராத்திரி 10 மணி ஆயிடுச்சா, 10:30 மணி ஆயிடுச்சா, போய் என்ன பண்றோம்? ஜெபிக்க உட்கார்றோம். காலையில் ஒரு 5 மணி ஆயிடுச்சா, எழுந்திரிச்சு என்ன பண்றோம்? ஜெபிக்க ஆரம்பிச்சிடறோம். இங்க சபை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அது போல அந்த ஒழுங்கும் கிரமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜெபம் விசுவாச கிரியை அது கொண்டு வருகிறது. ஏன் இந்த ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்குது? ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல எதனால, இப்ப சொன்ன இல்லையா, ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இல்லையா, கவிழ்க்கிற உலகம் இது. என்ன உலகம் இது? கவிழ்க்கிற உலகமாய் இருக்கிறது. அந்த கவிழ்க்கிற உலகத்துல இருந்து நாம என்ன பண்ணணும்? தப்பிக்கிற, அதிலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடி நாம அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு தான் நமக்கு தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது. தேவனை நாம என்ன பண்றோம்? கூட்டாளி ஆக்குகிறோம், பங்குதாரர்களா நாம் ஆக்குறோம். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப நேரா நம்ம கிட்ட நேரா சண்டை போடுறது இல்லை. நேரா சண்டை போடுறாங்களா யாராவது? அல்லேலூயா. எல்லாரும் நேரா சண்டை போடுறாங்களா?
பின்னாடி தானே குழி பறிக்கிறாங்க. சங்கீதம் 55 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 21 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 51 20-21 படிங்க. அவன் தன்னோட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி மீறி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட சிரிச்சு பேசுற எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாங்க நம்ம நினைக்க முடியுமா? அல்லேலூயா. நம்ம கிட்ட சிரிச்சு பேசி சமாதானமா இருக்கிற எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவன் என்ன சொல்றான் பாருங்க, சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் நம்ம சொல்லல உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறான். அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கிறது? அல்லேலூயா. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? அந்த ஆலோசனையை நம்ம எப்படி அபத்தமாக்குறது? அப்படி உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசி நம்ம கவிழ்க்கிற அப்படிப்பட்ட ஆளுகிட்ட இருந்து நம்ம எப்படி பேசுறது, தப்பிக்கிறது? எப்படி நம்ம தப்பிக்கிறது? வேதம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 26 பார்த்தீங்கன்னா, வெள்ளிப்பூச்சி பூசிய ஓடம். ஒரு மனுஷனுடைய காரியங்கள் வெள்ளிப்பூச்சி, இதெல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. 26, 23 நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூசிய ஓட்டை போல் இருக்கும். அவன் பேச்சு எப்படி இருக்குது? நான் சந்திச்சிருக்கேங்க. பேசுனா அப்படியே நம்பிடலாம். அல்லேலூயா. பேசினா அப்படியே நம்பலாம். என்கிட்ட ஒருத்தர் பெரிய ஒரு வேலைக்கு இருந்தார். அவர் சொல்லுவார் பாருங்க, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு நேரில் வந்தேன். அல்லேலூயா. எப்படி சொன்னாரு? உங்க முகத்தை பார்க்கறதுக்கு நானு நேரில் வந்தேன். அப்படியே என்ன பண்ணிடலாம், உச்சி குளிர்ந்து போயிடுதுன்னு வாங்கல்ல, அப்படியே சும்மா குழுன்னு ஆயிடுது நமக்கு. அல்லேலூயா. ஆனா உள்ள என்ன இருக்குது? தீய நெஞ்சம். வெள்ளி பூச்சி பூசிய ஒரு ஓடு, மண் ஓடு. அது அந்த மண் ஓடுல பார்க்கும்போது பானை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அப்படியே நல்ல சில்வர் கலர்ல பூசி வச்சிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. ஆனா அது என்னது? அது மண்ணோடு, உள்ள ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒய்யார கொண்டையான் தாளம் பூவா, உள்ள இருக்குமா ஈரும் பேணும். அல்லேலூயா. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியும். அல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட இருள், இது இருள் தானே. உள்ள என்ன இருக்குதுங்க? உள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு. ஆனா வெளியில என்ன இருக்குது? சிரிக்கிறான், ஒரு பிரகாசமா சிரிக்கிறான். கவிழ்க்கிறதுக்கு, குடும்பங்களை கவிழ்க்கிறதுக்கு, பிள்ளைகளை கவிழ்க்கிறதுக்கு, வியாபாரத்தை கவிழ்க்கிறதுக்கு, வேலை ஸ்தலங்களில் நம்ம அழிக்கிறதற்கு இப்படிப்பட்ட இருதயமுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்களிருந்து நாம எப்படி தப்பிக்க முடியும்? அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் அதுதான் சொல்றாரு. அதுதான் சொல்றான் பாருங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா. அல்லேலூயா. தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் எடுங்க. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். அல்லேலூயா. விசேஷித்த ஆவி இருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான் பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவரே
ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். அல்லேலூயா. அதை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும்? மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. யார் அறிய முடியும்? யார் அதிலிருந்து காப்பாற்ற முடியும்? தேவன் தான் காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபம், உன்னுடைய விசுவாச கிரியை, உன்னுடைய விசுவாச கிரியை எதிலிருந்து? மறைவான அப்படி வெள்ளி பூச்சி போசிய ஓடு போன்ற அந்த மனிதர்கள், நேச அனலை காண்பிக்கிற அந்த மனிதர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை எது காத்துக்கொள்ள முடியும்? கர்த்தர் தான் உன்னை காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் அவர் சொல்றான், இருளில் இருக்கிறதை அவர் அறிவால், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 27:1, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடக்காமல் ஒளியிலே நடக்கிறான். ஹல்லேலூயா. நானே உலகத்திற்கு ஒளி. ஹல்லேலூயா. அவர் சொல்றாருயா, பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சம். எது வெளிச்சம்? அவருடைய வார்த்தை வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த இருள் போன்ற சூழ்நிலை, கவிழ்க்கப்படுகிறபடி சூழ்நிலை, இருதயமோ யுத்தமா இருக்குது, வெண்ணையிலும் மெதுவா இருக்கிறது, நேச அனலை காண்பிக்கிற உதடுகள். ஆனா இந்த இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நாம விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம யாரை பங்குதாரராக்கணும்? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. நான் ஏமாந்துருக்கேங்க. 10,000 ரூபாய் புரோக்கர் காசுக்கு ஒரு இடத்த விற்க வச்சிட்டான் புரோக்கர். அல்லேலூயா. தெரியல அவனுக்கு தேவை 10,000. ஒரு சின்ன பயத்தை காமிச்சு அந்த இடத்தை விற்க வச்சுட்டான். அல்லேலூயா. நஷ்டம் எவ்வளவு? ரொம்ப பெருசு. அதான் அவர் தான் சொல்றாரு, அவரே இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இதுல இருந்தெல்லாம் சிக்கி கொள்ளாதபடி உன் பாதை, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாத. எங்க குழி வெட்டப்பட்டிருக்கும், எங்க பள்ளம் இருக்கும், எங்க உளையான சேர் இருக்குது, புதை மணல் எங்க இருக்குது? நான் சொல்றேன், கர்த்தர் இடத்துல ஒன்று ஒப்புக்கொடுன்றார். ஹல்லேலூயா. அந்த அந்தி சந்தி மதிய வேலையில நீ உன்னுடைய விசுவாச கிரியைகளினால் நீ அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்த ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக நான் ஜெபிக்கும் போது நான் கேட்டேன், ஆண்டவரே வேடு என்னுடைய கண்ணிக்கு என் காலையில் தப்புவியும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே தெரியுமா? சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நடத்தணும். ஓங்கிய புயத்தினாலும், இது மாத்திரம் இல்லைங்க, எல்லா காரியத்துக்கும் அவர் தேவைங்க. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவரை உன்னை மீட்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய ஜபம், விசுவாச ஜபம், ஆவினாலே ஜபம் பண்ணுகிற அந்த ஜபம் அவரை நீ பங்குதாரராக்குகிற, கூட்டாளி ஆக்குகிற அனந்த ஞானம் உள்ளவர், அற்புதமான தேவன். உன் வாழ்க்கையை உன்னை விட அதிகமாய் விரும்புகிறவர் அவர் ஒருவர் தான். அந்த கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 8 பாருங்க, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அப்படின்னா என்னன்னா, மனமெல்லாம் அவருடைய சிந்தை எல்லாம் என்னை குறித்து இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்மை குறித்து இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்றான். அப்படி இருக்குது அவங்க நினைவு, அப்படி இருக்குது அவங்களுடைய எண்ணம், அப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்வு. நான் கேட்கிறேன், அல்லேலூயா. மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவன் ரொம்ப சின்னவனா இருக்கிறான், பார்க்கறதுக்கு அவனுடைய பார்வையில் ஒரு தூசியை போல இருக்கிறான். ஆனா நீர் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீரே, அவனையே சிந்திச்சு கொண்டிருக்கிறீரே. அவனுக்காக தான், நமக்காக தான் அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இயேசு மகிமை துறந்து, மாட்சிமை துறந்து, மகத்துவத்தை துறந்து நம்மில் ஒருவரை போலாகி இறங்கி வந்தார் அவர். அல்லேலூயா. இறங்கி வந்து அவர் சொல்றாரு, மனதுருகிறாரு.
மனதுருகி என்ன பண்றாரு? யாரு என்ன வித்தியாசமே இல்லைங்க, எல்லாரையும் அவர் சுகமாக்குகிறார். அல்லேலூயா. எல்லாரையும் விடுதலையாக்குகிறார். அவர் அன்பை அப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அதனாலதான் சொல்ல, அப்படிப்பட்ட தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, அந்தி சந்தி மத்தியான வேலையில நம்ம உட்காரணும், அங்க உட்காரணும். அப்பதான் அவருக்கு நம்ம பிரதியுத்தரம் காட்டும். ஆமா ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மாட்சிமை உள்ளவர், நீர் மேன்மை உள்ளவர் என்றதை நம்ம என்ன பண்றோம்? விசுவாச ஜெபம் அப்படி முழங்கால் அறிவோம். நம்முடைய விசுவாசத்தையும் காட்டுறோம், விசுவாசத்தினுடைய செயலையும் காட்டுறோம். அல்லேலூயா. எப்படியெல்லாம் இந்த ஆண்டவருடைய அன்பை பத்தி, மகத்துவத்தை பத்தி நம்ம சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதுதான் அவன் பாருங்க, சங்கீதம் 55 அவன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு காரியத்தை காட்டுறான் பாருங்க. 18-19 படிங்க. 55:18 வசனம் படிங்க. திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா, அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு, என்ன அர்த்தம்? கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். விசுவாசிக்கிறான் பாருங்க. உயர்ந்த எண்ணம், கர்த்தரை குறித்த உயர்ந்த எண்ணம். நாம நினைக்கிறோம், நான் தான் ஜெயிச்சிட்டேன். ஆனா அது முன்ன சொல்ற, அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். நாம நினைக்கிறேன், நான் ரொம்ப சாமர்த்தியமாக இருந்து வெளியில வந்துட்டேன். சொல்றோமா இல்லையா? அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சா? எல்லாம் அப்படியே நெளிறீங்க தெரியல. நான் டைம் பார்க்கல ஆரம்பிக்கும் போது. அல்லேலூயா. நாம சொல்றோம்ல, சாமர்த்தியமா இதுல பூந்து அதுல வந்துட்டோம். இல்ல, கர்த்தரை குறித்து உயர்ந்த என்ன இருக்குதா? அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கிய ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தான் என்னை விடுவிச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மகிமையை கர்த்தருக்கு கொடுங்க, உங்க புத்திக்கு கொடுக்காதீங்க. எவ்வளவு நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் ஜெபம் ஏன் ஜெபம் நடந்துச்சு? நடக்காதது என்னைக்காவது நீ சொல்லிருக்கிறியா? நான் கேட்கிறேன், நீ எவ்வளோ ஜெபிச்சிருப்ப, நடக்காததை வெளியே சொல்லியிருக்கிறியா? அதான் மனுஷன், நடக்காததை சொல்ல மாட்டான். அவன் மனுஷன். ஆனா நான் சொல்றேன், அவர் பதில் அளிப்பார், அவர் கேட்பார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அண்ணன் சொல்ற, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்ற, ஆண்டவரை நம்பு. உன் சாமர்த்தியத்தை நம்பாத, உன் புத்தியை நம்பாத. அது உன்னை என்ன பண்ணிடும்? தடுமாற வைத்திடும், நிலைகுலைய வச்சிடும். அல்லேலூயா. இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், ஆழமும் மறைபொருளும் வெளிப்படுத்துகிறது. சிந்தனை பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஏன் நடக்குது ஆண்டவரே, இது எதனால நடக்குது ஆண்டவரே? அவர் சொல்றாரு, நடக்கட்டும், நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆவிக்குரிய சிந்தை ஒப்பு கொடுங்க. நம்முடைய மைண்டு, நம்முடைய புத்தி ரொம்ப சின்ன. நம்முடைய விழுந்து போன மனிதர்கள். நம்மளால நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாருன்னா நான் விட மாட்டேன் அவளை. அல்லேலூயா. நான் விட மாட்டேன். என்னுடைய பாதத்துல உட்கார்ற உன்னை நான் விடவே மாட்டேன். யாரெல்லாம் நம்ம கண்டிஷனா நான் பாதத்துல உட்கார போறேன்னு முடிவு எடுக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் வேணும், அவருடைய பலன் வேணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். நம்முடைய பலன் குறுகினது. அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நமக்கு பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா.
சோர்ந்து ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, அதனாலதான் இவர் சொல்றாரு, பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதத்துல ஏராளமான கிருபைகள் கிடக்கிறது. ஹல்லேலூயா. கிருபைகள்னா பாவிக்கு அவர் வைத்திருக்கிற கிருபைகள் ஏராளமாய் இருக்கிறது. வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல் இந்த பாவின் மீது கிருபை யாரு என்று வந்து சொன்னானே, அந்த ஆயக்காரன் அவன் ரட்சிக்கப்பட்டான். பாவிக்கு கிருபை அவருடைய பாதத்தில் ஏராளமாக இருக்கிறது. வானத்துக்கு ஏறெடுக்க முடியல. அவர் பாதத்தில் கேட்கிறான், தூரத்தில் நின்று கேட்கிறான், இந்த பாவியின் மீது கிருபையார். அவருடைய பாதத்தில் ஏராளமான கிருபைகள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிருபைகளை குறித்து பாடினீங்க. கிருபை ஏராளமாய் தருகிறது உங்களுக்கு. ஹல்லேலூயா. கிருபை ஏராளமாய் உங்களை எல்லா சதி வலைகள், நாச மோசங்கள், குழி எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் சொன்னான், தாவீது பாவம் பண்ணியிருக்கிறான், ஆனா தேவன் மன்னிச்சிட்டாரு. மனுஷங்க மன்னிக்காம அவனை பின்தொடர்ந்து அவனை அவமானப்படுத்துறாங்க, அவனுக்கு விரோதமான காரியங்களை பண்றாங்க. அவன் சொல்றான், நானும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போவேன், அந்தி சந்தி மதியம் எல்லா வேலைகளும் நான் அவரை துதிப்பேன் அப்படின்றான். அங்கிருந்தவர் அவனை மீட்டுகிறார். அதனாலதான் அவன் சொல்றான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நீ உன் பாரத்தை வைக்கிற. எங்க வைக்கிற? ஜெபிக்கும் போது வைக்கிற, முழங்கால நிற்கும் போது வைக்கிற, ஆவியினால ஆராதிக்கும் பொழுது, ஆவியினால ஜெபிக்கும் போது கர்த்தர் மேல் நீ பாரத்தை வைக்கிறாய். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அவர் இளைப்பாறுதலை தருவார். நம்ம பாவிகள் தான், ஆனா அவர் விசுவாசிக்கும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்கி நீதியாக்கி எல்லா அழிவிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர். ஹல்லேலூயா. ஏன் ஜெபம்? அப்ப ஜெபிச்சா கேட்பாரா? நானே செய்யட்டுமே? இல்ல, உங்க பலன் பத்தாது, அவருடைய பலன் வேண்டும். ஜெபிங்க, விடுதலை ஆவீங்க, வெற்றி பெறுவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, மேன்மையா இருப்பீங்க. சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார செய்து மகிமை உள்ள சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.